டேய் பார்க்க எங்களுக்கு 15 கிலோமீட்டர் தெரியல, உதவ பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. இன்று எங்களுக்கு இறுதி நாள் வெங்கடேசபுரத்தில். இது 6,800 போடலாம். அதுவே இது 15 நிற்கும். ஊரை பிரிஞ்சுது, வெளிநாடுகள் வெளியூர்களில் வேலைக்கு போய் நிற்கிறார்கள், புலம்பெயர்ந்து நிற்கிறார்கள். இந்த வலி வேதனை கவலை எனக்கு இங்கே வந்து இவ்வளோ நாள் நிற்க தான் உணர்ந்தது. இதை பத்திரமா கொண்டு சேர்க்கணும். இருக்கிறதுலே விலை கூடிட்ட பொருள் இதுதான். இவ்வளோ லக்கேஜும் நான் நிற்கல. 45 கிலோக்குள்ளே வரணும், இல்லாட்டி கஷ்டமாயிடும். என்ன இந்தியா விட்டு போகிற சோகமா? யாழ்ப்பாணத்துக்கு போய் இந்த புட்டும் அந்த சிவத்தை சம்பல் இருக்குது தானே, செத்த மிளகாய் சம்பல், ஒரு முட்டை பொரியலும் சாப்பிடணுமென்ற வாய் ஊறுது. சரி, நான் நினைச்ச மாதிரி வெயிட் வந்து கூடத்தான் இருந்திருக்கு. 5 கிலோ கூட இருந்திருக்கு. அதனால் இருக்கிறதுலே விலை கூடின பொருள் இதுதான். இது வந்து 45,000 இந்த பேட்மிண்டன். இதில் இந்தியன் மணி கொஞ்சம் கிடக்கு, கடைசியாக அதை செலவழிச்சு விடுவோம். ஓகே, கிடந்திருக்கு. நான் இல்லையே நினச்சேன். இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இங்கால டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டோம். எங்கே போனீங்க, என்ன செய்தீங்க ரெண்டு கேட்டுட்டு ஃபோனை செக் பண்ணினவ, ஃபோனை தான் கொண்டு கேட்டோம். அப்போ ஃபோனை கொடுத்து ஃபோட்டோஸ் வந்து செக் பண்ணினவ, அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோட செக்யூரிட்டி செக்கப்பில் என்னென்ன வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக வந்தோமோ அதே மாதிரி போய்க்கே சந்தோஷமாக தான் போகிறோம். இந்த ஃப்ளைட் ஒன்று வேண்டி விடுவோமா? ஓமா, எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து முதலாக செய்யக்கு தான் அதோட அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கும். இது எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து. நாங்கள் இந்தியாவை விட்டு கடக்க போகிறோம் யாழ்ப்பாணத்துக்கு. கணக்கு பேர் வந்து ராசாத்திங்கன்னு கேட்டீங்க. அது அடுத்த கட்டம் வரைக்கும் வாரேன். நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்லல வர்றது. இங்கே வந்து அந்த வாடகை கார் போட்டுனாங்க, பக்கத்துலேயே நிற்கிது. அது என்னதான் இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த சொந்த ஊரில் வந்து ஒரு காற்று வேண்டைக்கு இருக்கிற சுகம் இருக்கு. அது சொல்லியே வாய்ப்பில்லை. அது நேசமணி மறந்துட்டியா? சார் 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 என்ன 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 சரி, வந்துடும். இப்போ என்ன சம்பவம் பண்ணால் வந்து வெயிட்டுகள் அளக்கிறக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து 15 கிலோ லக்கேஜும் 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜும் நாங்கள் வேண்டின சாமான் அதை விட கூடன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நாங்கள் பயணம் போக போகிறோம். அப்போ அதுக்கு முதல் இருக்கிற லக்கேஜை பார்த்துட்டு திங்ஸை எடுத்து வைக்கணுமா, அப்படி இல்லாட்டி திங்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகலாமான்னு பார்க்குறாக்காண்டி இன்றைக்கே லக்கேஜை பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் அலப்பம் பண்ணுறாக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறோம். போயிட்டு பார்ப்போம் என்ன கட்டமண்டு. ஆனால் இப்போ கடைசியில் தான் நான் யோசிக்கிறேன், இங்கே விலைகள் வந்து குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட நான் கொழும்பில் போட்டிருந்தா வந்து 30 கிலோ லக்கேஜ் வந்து கொண்டு போயிருக்கலாம். ஜெஃப்னா ஆண்டபடியாக தான் 15 கிலோ. சரி, இனி என்ன செய்கிறது, இருக்கிறத அப்படி கொண்டு அளந்து பார்ப்போம். பார்த்துட்டு சரி, அண்ணா தான் வந்து வெங்கடேசன் அண்ணா மாமா, அவர் தான் இங்கே இருந்து இதில் வந்து மெயின்டைன் பண்ணுறார். ரைட் அண்ணா, நன்றி. எவ்வளோ நாள் இந்த கோயில் கோயில் இது இதில் வெட்டிங் செய்திருக்காங்க என்ன அண்ணா சொன்னவர்? அவர் ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே வெட்டிங் இங்கே தான் நாங்கள் தான் பண்ணோம். ரைட். அவர் இங்கிருந்து வந்து கல்யாணம் பண்ணி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி பின்ன அவங்களுக்கு ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. ஓகே. இந்த கோயில் தான், அந்த கோயில். ஓகே. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோயில் ஒன்று இதில் இருக்குது. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதில் வந்து ஒரு வெட்டிங் ஒன்று நடந்தேன்னு சொன்னவர். ஸோ நீங்களும் வெட்டிங் செய்ய போகிறோண்டா வரலாம். பெருமாள் திருக்கோயில் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை கிடச்சி பின்ன வந்து திரும்ப வந்து கோயிலில் தரிசனம் பண்ணி திருப்பி. ஓகே. சாய்பாபா கோயில் நானும் கூட போனேன். ஓகே. அதான் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேறெல்லாம் அனுப்பினா மெட்டதை வெட்டிங் செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணுறக்கு அப்படியெல்லாம் செய்து கொடுப்பீங்க ஆயுதங்கள். அது நான் செய்து கொடுப்பேன். அது கைட் பண்ணுறது வந்து அதான் எல்லாமே வந்து செய்து கொடுப்பேன். இதுதான் வீடு. ஸோ நீங்கள் தேவையான அவங்க வீடு தான். ரெண்டுமே அவங்க வீடு தான். சரி, எந்த வீடு தேவைன்னாலும் நீங்கள் ரெண்டுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். டேய் பார்க்க எங்களுக்கு 15 கிலோமீட்டர் தெரியல, உதவ பார்த்தா எனக்கு பயமாக இருக்கு. சரி, நான் நிறுத்து பார்ப்போம் என்ன மாதிரி வேறு தானே. இவ்வளோ லக்கேஜையும் பார்த்தா ஒரு வைக்கல 70-80 கிலோ வரும் நெக்க பார்ப்போம்.
இன்று எங்களுக்கு இறுதி நாள் வெங்கடேசபுரத்தில். இறுதி நாள்னா இன்றைக்கு இந்த பயணத்தில் திரும்ப வருவோம் ஜோதிக்காக. கடைசி நாள். இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதான் பக்கத்து. ஓ அதான் இருக்குங்க பாப்போம். நாங்கள் ஜோசியம் தான் 12 கிலோ அதுக்கெல்லாம் வருமண்டு பாவம் எல்லாத்தையும் அளந்து பாவம். ஓகே இது 6,800 போடலாம். அதுவே இது 15 நிற்கும். இது 8,200. 7 கிலோ தான். ரெண்டும் சேர்த்து 15 தான் நிற்குது. சரி இது 7 விட கூட இருக்குது. இதில் கொஞ்சம் எடுக்கணும். இது 7 3 30 இன்னும் ஒரு இதில் மாற்றி வைக்கணும். அது பதினொன்று தான் வரும். எப்படி வரும்? ரைட் ரெண்டு சேர்த்து 15 பேர். சரி கொஞ்சம் சாமான்கள் 5 கிலோ 6 கிலோ சாமான் வைக்கலாம். சில பார்த்து பயந்துட்டோம். ஆனால் வெயிட் வைக்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு இந்தியாவில் எங்களுக்கு இறுதி நாள். வெளிக்கிட்டோம் அவசரமாக. ஏன்னா 9 மணிக்கெல்லாம் வந்து செக்இன் முடிஞ்சிடும். அதனால் 6 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டோம். ஊருக்கு போகிறோம்ட்டு பயங்கர சந்தோஷம். கன நாள் வந்து இங்கே நின்றுட்டோம், இந்தியாவில் நின்றுட்டோம். அதோட ஊரை பிரிஞ்சுது. வெளிநாடுகள் வெளியூர்களில் வேலைக்கு போய் நிற்கிறார்கள், புலம்பெயர்ந்து நிற்கிறார்கள். அந்த வலி வேதனை கவலை எனக்கு இங்கே வந்து இவ்வளோ நாள் நிற்க தான் உணர்ந்தது. டிக்கெட்டும் போட்டுட்டோம். சரி கேன்சல் பண்ணால் அதுவும் வேஸ்ட் ஆயிருமெண்டு. சரி இவ்வளோ நாள் திரிஞ்சு எல்லாம் சுற்றி பார்த்து உங்களுக்குமே பயந்து கொண்டிருப்போம். சந்தோஷம். இன்றைக்கு மறுபடியும் வந்து யாழ்ப்பாணம் போகிறோம். இந்த நேரம் தான் எடுக்கிறோம். எனக்குண்டா இப்போ கூட பயமாக தான் இருக்கு. இந்த வெயிட் வந்து சரியாக கூட்டிட்டாண்டு. நேற்று கூட அளந்த நாங்கள் 7-8 கிலோ தான் கிடந்தது. ஆனால் உடுப்புகள் அது எழுதெல்லாம் வைக்க சரியான வெயிட்டாக இருக்குது. என்ன சம்பவம் பண்ண தெரியல. அதோட இந்த லக்கேஜ் வந்து நாங்கள் 2 கொண்டு போகிறோம். 15 கிலோ. ஆனால் 2 பேக் கொண்டு போகிறோம். எடுப்பினமா இல்லையான்னு தெரியல. லெட்ஸி இவ்வளோ 5 பேக் போகுது. இதில் எதை விட்டுட்டு போகிறோம்னு தெரியலை. விட்டுட்டு போகிறதுக்கு வந்தால் மணி வேஸ்ட்டு. ஏண்டா கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் பண்ணி கொண்டு போகிறோம். பாப்போம் பயணம் என்ன மாதிரி போகுது, எப்படியெல்லாம் இருக்குன்றதை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பயணம் என்ன மாதிரி இருந்தது, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததா இல்லாட்டி போரிங் அடிச்சதான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி வெங்கடேசனாக்கு நன்றி. அதோட இந்த பயணங்களில் கடைசி மட்டும் எங்களுக்கு உதவினாக்களுக்கு நன்றி. எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். சரி நீங்களும் சென்னை வந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறேன்டா இந்த வீடை தாங்கிக் கொள்ளலாம். அதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை பத்திரமா கொண்டு செய்யணும். இருக்கிறதுலே விலை கூடிட்ட பொருள் இதுதான். ஆனால் இது வந்து ஒரு 200 கிராமும் பெறாது. ஆனால் அடிக்கி மூடிட்டா. ஓகேண்ணா. அது சரி. ஏர்போர்ட் வந்தாச்சு. வெளிக்கிடைக்க அங்கேருந்து வந்த ஞாபகங்கள்லாம் வருது. வளமையாக 4-5 மணி நேரத்துக்கு முதல் நிற்கணும்னு சொல்லிவிடும். எங்களுக்கு இன்னும் 2 மணி நேரங்கள் தான் இருக்குது. இவ்வளோ லக்கேஜும் நான் நிற்கல. 45 கிலோக்குள்ளே வரணும், இல்லாட்டி கஷ்டமாயிடும். லெட்ஸி என்ன வருமா? என்ன இந்தியா விட்டு போகிற சோகமா? ஒன்றும் செய்யலாம். எனக்கு அதை விட யாழ்ப்பாணம் போகிறோம்னு சந்தோஷம். இவ்வளோ நாள் ஆகிட்டுண்ணே. அதோட வேலைக்கு விடிய ஃப்ளைட்டுன்றபடியாக பெருசாக க்ரௌட் இல்லை, ரஷ்ஷாக இல்லை, கூலாக இருக்குது. உள்ளே போனால் தான் தெரியும். உள்ளே வந்துட்டோம். பெருசாக க்ரௌட் இல்லை. அப்படியே உள்ளே அனுப்புவோம். ஜெஃப்னா சேம். நாங்கள் 2 பேர்.
ஜெஃப்னா. ஸோ இதில் தான் வெயிட் செக் பண்ணணும். இதில் பேக்கை போட்டுட்டோம்னா சரி, இல்லாட்டி என்னென்ன நடக்குதோ பார்ப்போம். உங்களுக்கு சொல்கிறேன். வெடிகுண்டு இல்லை, எனக்கு இவ்வளோ வெயிட்டே பார்க்க பயமாக இருக்குடா. அந்த தராசு விளையா இருந்தா. சரி, இந்தியா விட்டு போகிற தருணம் என்ன சொல்கிறீங்க? ஓகே, நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே நன்றி. இந்த ட்ராவலில் எங்களுக்கு நாங்கள் கண்ட நபர்கள், சந்தித்த நபர்கள், எங்களுக்கு உதவி செய்த நபர்கள், எங்களோட பிரச்சனைப்பட்ட நபர்கள் எல்லாருக்குமே நன்றி. எல்லாமே ஒரு லெசன், கணக்க பாடங்களை கற்றுத்தந்த நீங்கள், அனுபவங்களை பெற்று நாங்கள் என்ன ஃபன்னாக இருந்தது. கணக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது, உங்களுக்குமே பகிரக்கூடிய மாதிரி இருந்தது. திருப்ப வருவோமாண்டா யோசிப்போம். இவ்வளோ நீண்ட நாளுக்கெல்லாம் பெற மாட்டோம். ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இப்படின்னா தான் வந்துட்டு போவோம். பார்ப்போம். யாழ்ப்பாணத்துக்கு போய் இந்த புட்டும் அந்த சிவத்த சம்பல் இருக்குது தானே, செத்த மிளகாய் சம்பல், ஒரு முட்டை பொரியலும் சாப்பிடணுமென்ற வாய் ஊறுது. போன உடனே இருக்குது. இங்கேருந்து சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்துச்சு. சரி, நான் நினைச்ச மாதிரி வெயிட் வந்து கூடத்தான் இருந்திருக்கு. 5 கிலோ கூட இருந்திருக்கு. அதனால் பழைய உடுப்புகள் எல்லாம் எடுத்து போட்டுட்டு போகிறோம். அதோட என்ன சம்பவம்ட்டா வந்து இந்த இதை கொண்டு போகலாமா இல்லையான்ற ஒரு கேள்வி வந்துட்டு, நல்ல காலம் எங்கள்கிட்ட இருக்கிறதுலே விலை கூடின பொருள் இதுதான். இது வந்து 45,000 இந்த பேட்மிண்டன். விட்டுட்டு போங்க, கொண்டு போயிடலான்டா செத்துருப்போம். ஒரு ஆள் சொல்லி விட்டது. சரி, இருந்தாலுமே வந்து கொண்டு போக அலோவ் பண்ணிட்டோம். அதனால் நாங்கள் அடுத்ததாக வந்து இமிக்ரேஷன் போகிறோம். ஓ, ஏதாவது செக்அப் வெயிட்டாக இருக்கிறது, எனி வெயிட்டர் இருக்கிறது இல்லை, எனி இமிக்ரேஷனில் தான் இருக்குது. அது செக் பண்ணுவோம். என்ன இருக்குன்னா இல்லை, வெயிட் செக் பண்ணுவாங்க. என்ன இருக்குன்னா செக் பண்ண, வெயிட் எனி இல்லை, வெயிட் கன்ஃபார்ம் இல்லை. நாங்கள் வர இஞ்சால 2 பேக் கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ள சாக்லேட்டு எல்லாம் கிடக்கு. இமிக்ரேஷன் செக்யூரிட்டி செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு இஞ்சால டியூட்டி ஃப்ரீக்கு வந்துட்டோம். என்ன சம்பவம் பண்ணால் வந்து இமிக்ரேஷனில் பெருசாக ஒன்றும் நோண்டையில் எனக்கு ஸ்டாம்ப் குத்தி தந்துட்டார். பார்த்துட்டு ஜெரின்ன பாஸ்போர்ட் பார்த்துட்டு அப்புறம் ஜெரின்ன கேட்க அப்புறம் 2 பேரும் சேர்ந்து வந்ததுண்டு. அப்புறம் எங்கே போனீங்க, என்ன செய்தீங்க ரெண்டு கேட்டுட்டு ஃபோனை செக் பண்ணினவ, ஃபோனை தான் கொண்டு கேட்டோம். அப்போ ஃபோனை கொடுத்து ஃபோட்டோஸ் வந்து செக் பண்ணினவ. அதை நான் சொல்லிக்கொள்கிறேன். அதோட செக்யூரிட்டி செக்கப்பில் என்னென்னா வந்து அந்த ரோப் வச்சுருந்தாங்க, ஸ்கிப்பிங் ரோப், அதை வந்து எடுத்துட்டோம். என்னென்னா அது நீங்கள் வந்து இதில் மட்டும்தான், லக்கேஜில் மட்டும்தான் போகலாம், ஹேண்ட் லக்கேஜில் கொண்டு போயிடாது. அதனால் அதையும் வந்து எடுத்துட்டோம். இந்த யாழ்ப்பாணம் 10:20 வெளிக்கிடும். ரைட், இப்போ நாங்கள் டியூட்டி ஃப்ரீயை பார்ப்போமா? டியூட்டி ஃப்ரீக்கெலாம் வந்துட்டோம். இனி இதில் தான் சுற்றணும். கிட்டத்தட்ட 9:20 தான் இனி போகணும். அங்கே நம்ம கிச்சனில் இருக்குது ஸ்வீட்ஸ் ஐட்டம் அப்படிங்கிறத இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ வெளியில் விற்கிற விலையை விட கூடவே தான் இருக்கும். நான் நினச்ச நேரம் மட்டும் தான் பெறமாட்டேன். ஆனால் ஓகே, நிதானமாக வந்திருக்கேன். இன்னும் ஒரு மத்தியாலம் இருக்குது. ஒரு மத்தியாலம் என்னென்று இதில் வந்து கழிக்க போகிறோம்னு தெரியலை. எங்கள்கிட்ட கேட் வந்து கீழே தான் வந்திருக்கு. டியூட்டி ஃப்ரீயும் இல்லை. திருப்ப மேலே ஒருக்கா போய் பார்க்கலாம். ஜெனரல் லக்கேஜுக்கு பாதுகாப்பாக விட்டுட்டு தான் போகணும் போல். சரி, திரும்ப வந்துட்டோம். டியூட்டி ஃப்ரீக்கும் விடியலேருந்து சாப்பிடலை. எழும்பி வர அவசரத்தில் வந்துட்டோம். சரி, ஏதாவது வேண்டும்ன்றதுக்காண்டி வந்துருக்கலாம். ஏன்னா விலையாக இருக்குது வெளியில். நார்மல் இதை விட தெரியும் தானே வளமையாது. இந்த கேஎஃப்சி தான் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன். சரி, கேஎஃப்சியில் ஏதாவது வந்து பார்த்து வேண்டுவோம். அதுக்கு முதல்ல டியூட்டி ஃப்ரீயில் கொஞ்சம் கடையில் பார்த்துட்டு வரோம். போய் கேட்டை பிடிக்கணும் போயிட்டு வேலைக்கு போயாச்சு. அதோட லக்கேஜ் தானே, அதனால் அது ஒரு இடத்துல வச்சா தான் நிம்மதியான மாதிரி வச்சாச்சு. இதில் பூனை குட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பேக் ஒன்று இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற பேக். குழந்தைகள் காப்பறை, சிம் கிரைம்ஸ். இதில் இந்தியன் மணி கொஞ்சம் கிடக்கு. கடைசியாக அதை செலவழிச்சு விடுவோம். பொக்கெட்டு கிடந்திருக்கு. நான் இல்லையே நினச்சேன். யாழ்ப்பாணத்தில் போய் தான் சாப்பிட மட்டும் இருந்தது. ஆனால் லைட்டாக பசிக்கும். அங்கே ஜெர்னம் நிற்கிறான். இப்படியும் போய் சேர 1-2 மணி ஆயிடும். அதனால் இங்கே கேஎஃப்சியில் சின்ன இது வந்து வேண்டியிருக்கு. இது வெளியில் விற்கிறத விட கொஞ்சம் விலை கூட தான். பட் இங்கே இப்படித்தான். ஜூஸும் கொண்டு வேண்டிக்கணும். 1000 ரூபா கிடந்தது. 1000 ரூபாயும்
ஃபினிஷ் பண்ணிட்டோம். லாஸ்ட் இந்தியன் மணி. வாவ், பாரெல்லாம் இருக்குது. ஓகே, மேலே கொஞ்சம் வேலைக்கு வந்தால் ஃபன் பண்ணிவிட்டு போகலாம். அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டு பிரிக்கணும். ட்ராவலை வந்து என்ஜாய் பண்ணி செய்யணும். நாங்கள் வந்து உண்மையிலேயே வேறு பதட்டமாக இருக்கும். என்ன கேட்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்ற மாதிரி. இதை என்ன காணும். சரி, இதுதான் வந்திருக்கு. என்னென்ன வந்திருக்குடா? ஏதோ அல்டிமேட் ட்ராவல் மீனுன்னாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் 2 சிக்கன். ஆனால் பரவாயில்ல. இது கேக், லாவா கேக். கால் பண்ண தொடங்கிட்டோம். ஸோ பஸ்ஸில் போகிறோம். இதானுங்க இதான். சரி, நாட்டுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம். சந்தோஷமாக இருக்குது. கனகாலத்துக்கு போகிற ஊருக்கு போகிற சந்தோஷம். வரைக்கும் எவ்வளோ சந்தோஷமாக வந்தோமோ அதே மாதிரி போய்க்கும் சந்தோஷமாக தான் போகிறோம். ஊருக்கு போகிறோம். எவ்வளோ நெருக்கமாக ஃப்ளைட்டுகள் அன்றைக்கிது வரேங்க. பார்க் பண்ணி இந்த ஃப்ளைட் ஒன்று வேண்டி விடுவோமா? ஓமா, ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் எல்லாம் போய்க்க சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். முதல் தரம் வேறேக்க ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதை முழுசாக எடுக்கணும் வேண்டி யோசிச்சுறாங்க. இந்த அன்றைக்கிது பக்கத்தில் இப்படி ஒன்று வேண்டி விடுவோம். வேண்டாம், போய் வரலாம். அடிக்கடி போய் வரலாம். வெயிலுக்குள்ள நிற்க வச்சுட்டாங்களே இன்றைக்கு. நன்றி இந்தியா. மீண்டும் வருவோம் என்ற நம்பிக்கையில் போகிறோம். வருவோமா இல்லையான்னு தெரியாது. சந்தர்ப்பம் சூழ்நிலை கிடைச்சா மீண்டும் சந்திப்போம். முதல் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. என்ன எப்போவுமே வந்து ஒரு விஷயம் வந்து முதலாக செய்யக்க தான் அதோட அனுபவமும் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து நல்லா இருக்கும். இது எல்லா விஷயத்துக்கும் பொறுத்து. ஸோ அந்த முதல் அனுபவம் வந்து சிறப்பாக இருக்கணும்ட்டு என்னங்க என்ன சம்பவம் செய்துட்டான். டேட்டு பைக் தந்தது, பைக்கை கொண்டு போய் திறப்பதில் திறப்ப மிஸ் ஆயிடுச்சு. அங்கேருந்து வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் உண்டானது. இங்கேருந்து போய்க்கு ஒரு சம்பவம். தண்ணி மட்டும் தருவாங்க. போன வர வேறு தண்ணி மட்டும் தான் தராங்க. ஆண்டச்ச சோடா எல்லாம் கொண்டு எங்களுக்கு தரப்போகிற ஆண்டச்ச அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். தண்ணி மட்டும்தான் ஃப்ரீ. சரி, நாங்கள் இந்தியாவை விட்டு கடக்க போகிறோம் யாழ்ப்பாணத்துக்கு. இவ்வளோ நேரம் இந்த பரப்பால் வந்துருந்தது. இப்போ தான் வந்து போகிறோம். ஒரு 10-15 நிமிஷத்தில் இறங்கிடும். வெல்கம் டு ஜெஃப்னா. தேங்க்யூ. அம்மா, அந்த காற்று படுது வேறு. நாளைக்கு பிறகு
உண்மையிலேயே சொந்த ஊருக்கு வர்றது சொர்க்கம் தான், சும்மா சொல்லிட்டு. ரைட், யாழ்ப்பாணத்தில் காலடி எடுத்து வச்சிட்டோம். மீண்டும் பல நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக இருக்குது சொந்த ஊரில் திரும்ப வர்றது. என்னதான் இருந்தாலும் எந்த ஊருக்கு போனாலும் அந்த சொந்த ஊரில் வந்து ஒரு காற்று வேண்டைக்கு இருக்கிற சுகம் இருக்கே, அது சொல்லியே வாய்ப்பில்லை. அதை இன்றைக்கு அனுபவிக்கவில்லை. அதான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் வந்து இலங்கை இந்தியாவும் அப்படித்தான், இந்தியாவுண்ட என்னன்னு சொல்ல, இந்தியாண்ட நிலமும் இப்படித்தான் இருக்குது, இங்கே இருக்கிறதும் இப்படித்தான் இருக்குது, எல்லாம் ஒன்றாண்டு இல்லை, வேறு வேறு. இங்கே வந்தால் அந்தந்த சொந்த அதான் ரைட். அதோட நாங்கள் ஒருத்தருக்கும் சொல்லல வர்றது. இங்கே வந்து அந்த வாடகை கார் போட்டுனாங்க, பக்கத்துலேயே நிற்கிது. அதுலேயே வந்து அப்போ ஒன் பண்ணி விட்டுட்டு நின்றுருக்கிறேன். நான் இதை ட்ராப் பண்ண வந்துட்டு நின்றுருக்கார் போல இருக்குது. உடனே வந்துட்டு இதுதான் எங்களுடைய இது வரேன் ப்ரோ CBW. சரி, உடனே வந்து இதில் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படி ஏறி போக வேண்டியதான். இலங்கை கேஷ் கிடந்தது, இல்லாட்டியும் வீட்டை எடுத்து கொடுக்கலாம். இப்போ ஏர்போர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதில் ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் இல்லை போட்டோம் வந்தது. சரி சந்திப்பா. ஓகே ஓகே சரி ஓகே ரைட்டண்ணா போமா. நாங்கள் வந்து ஃப்ளைட் ஒன்று போனதாக இப்போ ட்ராப் பண்ண விட்டுட்டு ஆள் நின்றுட்டு அடுத்த சவாரிக்கு போக நினச்சி. அப்படி இல்லை, ஏர்போர்ட்லேயே உங்களுக்கு இங்கே வந்தால் நீங்கள் ஆப் மூலம் வந்து ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வந்துட்டோம், திருப்ப யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். நடந்த சம்பவங்கள் அது இது எல்லாம் கணக்கு விஷயங்கள் இருக்குது. எல்லாம் வீட்டை போயிட்டு ஆறுதலாக சொல்கிறோம். முதலாக போய் யாழ்ப்பாணத்து சாப்பாடு சாப்பிடணும். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். நாங்கள் வரப்போகிறது ஒருத்தருக்குமே தெரியாது. டேட்டா கூட மறந்துருப்பாங்க. 2 மாதம் பண்ணபடியாக எதிர்ச்சியாக ஒரு சர்ப்ரைஸாக தான் போகிறோம். போய் பார்ப்போமே. அண்ணா வந்து ராசாத்தி இந்த எங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கிறார். வேன் லைஃப் எல்லாம் பார்த்துருக்கிறேன். நல்லா இருந்ததா அண்ணா? பிரயோசனமாக இருந்ததா? அது ஒரு இது அந்த இந்த பொசிஷன்லேருந்து பார்க்க அது ஒரு வித்தியாசமான கோணமாக இருந்திருக்கு. வேண்டாம், அந்த வாகனத்தில் நாங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டு உயிரோட திரும்பினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கணக்கு பேர் வந்து ராசாத்திங்க கேட்டீங்க. அது அடுத்த கட்டம் வரைக்கும் மாறேன். அது நாளைக்கு இது சம்மந்தமான நான் விஷயம் சொல்கிறேன். என்ன கட்டம் கராச்சிலேயே விட்டுட்டு போனாங்க. அப்படியோ அந்த பொருள் வந்து கடையை கொடுத்தது செட் ஆகிட்டா இல்லையா பூட்டியாச்சா என்றது நாளைக்கு நேராக கராச்சிக்கு போகிறோம். போய் பார்க்கலாம். டேய் நேசமணி, மறந்துட்டியாடா? மறந்துட்டியா? ஆளுக்கு இப்போ தான் மனம் பிடிச்சிருக்கு. வளர்ந்துட்டான் படியும். ஒரு வழியா வந்துட்டோம், காலடி எடுத்து வச்சிட்டோம். என்னடா சுத்தமாக தான் வச்சுக்கிறான் படியன். கொஞ்சம் பிரைட்டா பைக்கெல்லாம் கழுவி புல்லெல்லாம் வெட்டி படிய நீட்டாக தான் வச்சுருக்கிறாள். ஆட்டோ எல்லாம் தொடச்சி நான் டச்சு இல்லை பாலாக போயிருக்கு பட்டு. கடும் சர்வீஸ் தான் போட்டிருக்கிறார். நேசமணி வந்துட்டோம். நாங்கள் திரும்பி வந்துட்டோட்டா. சரி என்ன சரி வந்துட்டோம்.